Welcome to my channel Spice 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் chicken noodles. கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுற இந்த நூடுல்ஸ்ல நம்ம நிறைய காய்கறி சேர்த்து வீட்லயே சமைக்கிறோம். அதனால இது ரொம்ப ஹெல்தி. இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chicken noodlesக்கான ingredients இப்போ நம்ம பார்க்கலாம். Cooking instruction follow பண்ணி 2 பாக்கெட் நூடுல்ஸை பாயில் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 300 கிராம் சிக்கனை ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். நூடுல்ஸ் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நாம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக லைட்டா இல்ல எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பான் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற கோழியை சேர்த்து ஈவனாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த கிறிஸ்பியாக ஈவனாக வர வரைக்கும் புரியட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அதே எண்ணெயில் 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தால் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். 1 கேரட், 1 குடமிளகாய், 1/2 கப் cabbage. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பொரிச்சு எடுத்த கோழியை பேர்ல சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம பாயில் பண்ணி எடுத்த நூடுல்ஸ் சேர்த்துடலாம். நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப உடைஞ்சிடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவைப்பட்ட சாஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ். சாஸ் நல்லா நூடுல்ஸில் கோட் ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Spice 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.